ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நம்ம நல்லூர் ரெசிபீஸில் இன்றைக்கி சீனி கிழங்கு வச்சு தான் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே நம்ம சீனி கிழங்கு அவிக்கும் போது விசில் விடாமல் நீங்கள் நார்மலாக இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணி விடாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக அதே ஷேப்போடு கிடைக்கும். கட்டி இல்லாமல் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 3/4 கப் சீனியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தேவைப்படாது. தேவைன்னா லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி இதுக்கு தேவைப்படாது. தண்ணி ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா மாவு ரொம்ப லூஸ் ஆயிரும். ஸோ நம்ம செய்ய போகிற கேக் சரியாக இருக்காது. இந்த மாதிரி நல்லா கட்டியாக மாவை பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் ஹாஃப் இப்போ செய்கிறதுக்கு, மிச்ச ஹாஃப் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நல்லூர் ரெசிபீஸ் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா. இந்த மாதிரி கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் மாவை நல்லா திரட்டிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை குக்கீஸ் கட்டர் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துகிட்டு அது மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் திரட்டினது இந்தளவுக்கு நல்லா திக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றப்ப கேக் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நிறையா எண்ணெய் ஊற்றி மூழ்கி பொரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பீசஸையுமே பொரிய வச்சுருங்க. இதோட பேலன்ஸ் மாவையுமே நான் எக்ஸ்ட்ரா தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதோட வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சோன்னா நல்லா மெதுவாக நெக்ஸ்ட் பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இது ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே டேஸ்டியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.